ஆ ஹாய். என்ன ஹாய்? ஏதோ கேட்கணும் கேளு. என்ன கேட்கணும்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் vlogs அப்புறம் இரு, இரு. வந்துட்டு மக்களுக்கு ஒரு இது கேள்விகளை கொடுத்துட்டே இருக்கிறது. கேள்விகளை கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களா கேட்காதீங்க, நாங்களே கேட்கிறோம். எப்ப கேட்கலாம். பார்த்தாலும் சேனல்ஸ்ல வந்துட்டு மக்களுக்கு ஒரு என்னது ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்து 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 இரு, எங்களுக்கே இரு, பார்க்க இரு. முடியல. சோ அதனால வந்துட்டு இப்ப உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஐஸ் எல்லாம் வேணாம். ஸ்ட்ரைட்டா நாங்க ஐஸ் எல்லாம் ஏதோ வைக்கல, கேக்குறேன்னு உங்களை பத்தியே நினைச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கணும். என்ன பத்தி? அதுக்கப்புறம் ஆமா உங்களை பத்தி நாங்க இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களை பத்தி தெரியல, மக்களுக்குமே தெரியல. சரி ஓகேவா? கேளுமா. சில கொஸ்டின் எழுதி வச்சுலாம் நாங்க கேக்குறோம். பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் இது உங்களுக்கே தெரியாம நாங்க பண்ணிருக்கோம் கூட இருந்தே. செட்டிங்கா? செட்டிங்லாம் இல்ல. சரி சொல்லு கேளு. சரி ஓகே. உங்க முதல் சீனியர் லாயர் யாரு? என்னோட முதல் சீனியர் மிஸ்டர் அம்பிகாபதி சார். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அவர் தான் எக்மோர் கோர்ட்டு அட்வொகேட் மிஸ்டர் அம்பிகாபதி தான் என்னோட முதல் சீனியர். அது சீக்கிரம் கேளு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் எங்க படிச்சீங்க? லா காலேஜ் எங்க படிச்சீங்க? டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ்ல வந்து பிஎஸ்சி முடிச்சேன். இவரு இருக்கார்ல சன் நியூஸ் வருவார ஈவரா, அவரு அவரோட தம்பி மன்னவன், நாங்கெல்லாம் கிளாஸ்மேட்டு. இதுல வந்து லா காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ்ல எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா கபிலன், அதாவது நம்ம கானாபாலா இருக்கார்ல, அவரோட அண்ணன் கபிலன் கானாபாலா. அதுக்கப்புறம் 2 பேரும் கானாபாலா நாளை முடிச்சுட்டு இதுக்கு வேற எக்பர் கோட் வந்துட்டோம். அப்புறம் ஜனா அண்ணன் அப்படியே மைக்கேல் அண்ணன் அவங்க கூட சேர்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. சொல்லு அடுத்த கேள்வி, சீக்கிரம் கேளு. சரி உங்க குரு யாரு? உங்களுக்கு இந்த லா உங்க பிராக்டிஸ் பண்ணதுல எங்க பிராக்டிஸ் பண்ணீங்க? என்னதான் படிச்சிருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணணும்ல. ஆமா வழிகாட்டி தொழில்னு சொல்ல போனா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நமக்கு வந்து அதாவது கைட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது துரகண்ண சார் தான். எக்மோருக்கு ஒரு செக்ரட்டரி வந்தவர் துரகண்ண சார். அவர் தான் நமக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ற ஒரே ஆளு. அவரோட அட்வைஸ் மட்டும் தான் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேங்க் லாயர் மிஸ்டர் சத்யராஜன் ஒருத்தர் இருக்காரு, கடாரப்பேட்டில் இருக்காரு. அவரு தான் நம்மளோட அந்த பேங்க் கேஸுக்குலாம் முன்னோடி. நெக்ஸ்ட். ஓகே ஓகே. நீங்க யாரோட ஃபர்ஸ்ட் salary வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் சேலரியா? salary-னாலே சிரிக்கிறாரு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு யார் நம்ம எதிரியா நினைக்க இருக்கிறாங்களோ அவங்க தான் சேலரியா கொடுத்தது. யாரு? இன்னைக்கு நம்ம யாரு எதிரி? நம்மளோட முழுக்க வந்து மக்களை துன்புறுத்துறது பேங்க் தானே. நம்ம NDFC பேங்க் தான் நம்ம எதிரி. ஆமா. அந்த வகவு தான் முதல்ல நம்ம சம்பளமே வாங்கினது. அப்படியா? சரி அது யாருங்கிறது அடுத்தது சரி ஓகே ஓகே. சரி இவ்வளவு தூரம்